முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களோட நிலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அவருக்கு 22வது முறை நீதிமன்றம் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அவர் 2011ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில். அந்த சமயத்தில் 33 பேர்கிட்ட போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2.8 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வழக்கு சென்னையில் பதிவு செய்யப்பட்டது. அந்த ஊழல் வழக்கில் தான் செந்தில் பாலாஜி மாட்டிட்டு இப்போ ரொம்ப தவிச்சிட்டு வராரு. ஒரு ஜாமீனுக்கு பல முறை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜாமீன் அவருக்கு மறுக்கப்பட்டே இருக்குது. அதே போல் செந்தில் பாலாஜி பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கரப்ஷன். அவரே கோர்ட்லேயும் ஒத்துக்கிறாரு. நான் வாங்கின பணத்தை திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் யார்கிட்ட வாங்கினேன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவரே ஒத்துக்கினாரு. ஆனாலும் அவர் பெயில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பண்ணது மிகப்பெரிய கரப்ஷன். அதுக்கு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இன்ன வரைக்கும் அவர் சிறையில் தான் இருந்துட்டு வந்தார். 250 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் அவரால் சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்கல. அவரும் பல முறை வித்தியாசமான கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்லிட்டு வராரு. ஆனாலும் அவருக்கு நீதிமன்றத்தில் விடுதலை தரல. அதே போல் இந்த டைம் உடல்நிலை எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, எனக்கு ஜாமீன் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் 250 நாட்களாக சிறையில் இருந்துட்டு வரேன், எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த டைமும் அவருக்கு ஜாமீன் பெயில் மறுக்கப்பட்டிருக்கு. டிவி ஆனந்த் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அவருக்கு நீதிமன்றம் காவல் நீட்டிப்புன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சட்டம்ன்றது எல்லாருக்கும் சம்மந்தம். அதே போல் சாதாரணமான அரசு ஊழியர் தப்பு செஞ்சிருந்தா 48 மணி நேரம் அவங்க விசாரணை கைதியாக இருந்தால் அவங்களுக்கு சஸ்பென்ஷன் என்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் 250 நாட்களாக சிறையில் இருந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக பணியாற்றி வராங்க. இது எப்படின்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அரசியலுக்குள்ளே வரல, ஒரு சட்டன்றது எல்லா மனிதருக்கும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாரு. அமைச்சர் பதவியில் இருக்கணுமா வேண்டாவான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். ஆனால் முதலமைச்சர் ஏன் இன்னும் செந்தில் பாலாஜி அவரை எடுக்காமல் இருக்காங்க, அமைச்சர் பதவியிலிருந்து இன்னும் நீட்டிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் தெரிவிக்க முடியல. என்ன நினைக்கிறீங்க? எதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? அதற்கு காரணம் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.